வணக்கம். நம்ம படிப்பகம் யூடியூப் சேனல்ல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியோட பேட்டர்ன் என்ன அப்படின்னும், அதுக்கப்புறம் அதோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ மதிப்பெண் வந்து குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டாபிக்லயும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் எவ்வளவு மதிப்பெண் வருது அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்ப்போம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை மதிப்பெண் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு கொஸ்டினுக்கு அவங்க எத்தனை மதிப்பெண் குடுக்குறாங்க அப்படின்னா, 1.5 மதிப்பெண் குடுக்குறாங்க. சரிங்களா? 1.5 மதிப்பெண் அப்படின்னா, மதிப்பெண் குடுக்குறாங்க அப்படிங்கும்போது, நமக்கு மொத்தம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா, மொத்தம் 200. சரிங்களா? அப்ப 200 கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு 1.5 மதிப்பெண் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா, மொத்தம் 300 மார்க்ஸ். அப்ப 300 மார்க்குக்கு தான் நம்ம வந்து என்ன எழுதுவோம்? டிஎன்பிஎஸ்சில எக்ஸாம் எழுதுவோம். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம தமிழ் தமிழ் அல்லது ஆங்கிலம். இது வந்து லாங்குவேஜ் பேப்பர். இந்த லாங்குவேஜ் பேப்பர பொறுத்தவரைக்கும் எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் வரும். அப்ப இதன் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா, 100 கொஸ்டின்ஸ்க்கு 1.5 மதிப்பெண் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே, நமக்கு எத்தனை மார்க் கிடைக்கும்? 150 மதிப்பெண் கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் மேத்ஸ். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு? 25ல இருந்து 27 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நமக்கு இப்போ வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க. அப்போ 25 கொஸ்டின்ஸ்னே வச்சுக்கலாம். 25 கொஸ்டினுக்கு 1.5 மதிப்பெண் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 37.5 மதிப்பெண் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ் மொத்தமாக ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 75 கேள்விகள். இந்த 75 கேள்விகளை பொறுத்த வரைக்கும் 1.5 மதிப்பெண் அப்படிங்கிறத பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா 112.5 மதிப்பெண் வந்து நமக்கு தேவை. ஓவராலாக நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னா 300 மதிப்பெண் அப்படின்னு சொல்லி வரும். இந்த 300 மதிப்பெண்ணுக்கு தான் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கணும். இன்னொரு கட் ஆஃப் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்க போகுது அப்படின்னா, நம்ம எழுதின கொஸ்டின்ஸோட எண்ணிக்கை கவுண்ட்டை பொறுத்து தான் நமக்கு வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? இதை பற்றி நம்ம இன்னொரு இதில் தெளிவாக பார்ப்போம். ஓகே. இப்போ இதான் வந்து இதோட பேட்டர்ன். இப்படி தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் அமைப்போகுது. சரிங்களா? இதில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். சிலபஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம சிலபஸில் தமிழ் தமிழ் பகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் நம்மளோட பாடத்திட்டம். இந்த பாடத்திட்டத்தில் நம்ம தமிழ் பகுதியை 3ஆக பிரிப்போம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பகுதி ஆ. பகுதி ஆல என்ன இருக்குது அப்படின்னா இலக்கணம் இருக்கும். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகுதி ஆ. பகுதி ஆல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இலக்கியம் இருக்கும். அதே பகுதி இ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பகுதி இ தமிழறிஞர்களும் தமிழறிஞரின் தொண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதில் நமக்கு ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்தும் இந்த 3 டாப்பிக்ல இருந்தும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? தமிழ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இதுதான். இதுக்கு முன்னாடி தமிழில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஆங்கிலம், அதாவது இங்கிலீஷ்லையும் நமக்கு இருக்க போகுது. சரிங்களா? இங்கிலீஷில் நமக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா இதே மாதிரி தான். பார்ட் ஏ என்ன வரப்போகுது அப்படின்னா கிராமர். அதுவே பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் பொயட்ரி. பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் லிட்ரஸி, லிட்ரரி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை பொறுத்து தான் வந்து நமக்கு வந்து எது அமையுது, அந்த 100 மதிப்பெண் அப்படிங்கிற விஷயமும் அமையுது. சரிங்களா? இந்த 100 மதிப்பெண்ணும் நம்ம முழுமையாக எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு குறிக்கோளாக இருக்கு. ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதில் மொத்தம் எத்தனை மதிப்பெண் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 75 கொஸ்டின்ஸில் 112.5 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் எழுதுவோம். சரிங்களா? இதில் முக்கியமான பகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். மொத்தம் 10 பகுதிகளை பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் சயின்ஸ். ஜென்ரல் சயின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னா அறிவியல். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ். கரண்ட் ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நாளிதழ்கள், அதாவது டெய்லி வரக்கூடிய நியூஸ் பேப்பரை வந்து படித்தோம்னாலே போதும், வேறு எதுவும் வேணாம்.
அடுத்து இருக்கிறது ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபியை பொறுத்தவரைக்கும் புவியியல். புவியியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. இது வரலாறு. அடுத்து 5வது இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி. இந்திய அரசியல் அறிவியல். அடுத்து 6வது இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா இந்திய பொருளாதாரம், இந்தியன் எக்கனாமி. 7வது இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா இந்திய நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம். 8வது இருக்கக்கூடிய டாபிக் ரொம்ப ரொம்ப ஓகே. 8வது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதை யூனிட் 8 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த யூனிட் 8 வந்து தமிழில் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் திருக்குறள் முக்கியமான பங்கு வகிக்கும். சரிங்களா? திருக்குறள் வந்து அதிகப்படியான கேள்விகள் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஓகே. இதுக்கு அடுத்து யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. அதாவது தமிழக வளர்ச்சி நிர்வாகம். தமிழ்நாட்டோட நிர்வாகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றின இதுதான். இதுக்கு முன்னாடி அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியில இருந்து இப்போ வரைக்கும் நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் நிர்வாகம் ரீதியாக நம்ம என்னென்ன மாற்றங்கள்லாம் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற பற்றினது தான் இந்த யூனிட் 8. யூனிட் 8ம் யூனிட் 9ம். சரிங்களா? இதுக்கு அடுத்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. அதாவது திறனாய்வும் மனக்கணக்கு நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இதில் தான் நமக்கு எத்தனை மதிப்பெண் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 25 கேள்விகள் இந்த மேக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்ல இருந்து மட்டும் தான் வரப்போகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா? இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஜெனரல் ஸ்டடீஸோட டாபிக் எல்லாமே பார்த்துருக்கோம். இனிமே வரக்கூடிய பகுதிகள் எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொன்றுலையும் என்னென்ன சிலபஸஸ் இருக்குது, எப்படி வந்து பிரித்து படிக்கணும், ஸ்கூல் புக்கில் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ. ஓகே. இப்போ வரைக்கும் சிலபஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சிலபஸ் வைஸாக பார்த்தோம். இப்போ நம்ம டைரெக்டாக என்னென்னலாம் பண்ணலாம், எப்படிலாம் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு தமிழ். தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். தமிழ் அதாவது தமிழ் அல்லது இங்கிலீஷ். ஏன்னா இதில் நமக்கு மொத்தம் எத்தனை கேள்விகள் வரப்போகுது? 100 கேள்விகள் வரப்போகுது. சரிங்களா? இதுதான் படிக்கணும். 2வது என்ன படிக்கலாம் அப்படின்னா கணிதம், மேக்ஸ். ஓகேங்களா? மேக்ஸ்லேருந்து நமக்கு எத்தனை கேள்விகள் வரப்போகுது? 25 கேள்விகள் வரப்போகுது. சரிங்களா? மீதி இருக்கிறது தான் எதில் வரப்போகுது? ஜென்ரல் ஸ்டடீஸ். அதாவது ஜிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து வரப்போகுது. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு ஈஸியான சப்ஜெக்ட்லேருந்து படிக்கலாம். ஈஸியான சப்ஜெக்டில் அதாவது கம்மியாக படித்து நல்ல அதிக மதிப்பெண் பெறதுக்கான சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பாலிட்டி, செகண்ட் ஒன் ஐஎன்எம், 3வது எக்கனாமிக்ஸ், 4வது ஜியாகிரஃபி. இது எல்லாமே கம்மியாக படித்து அதிகமாக மதிப்பெண் வாங்கக்கூடிய டாபிக்ஸ். இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சயின்ஸ். இந்த சயின்ஸே 3ஆக பிரிப்போம் இல்லையா? என்னென்னு பிரிப்போம்? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிப்போம். இதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 8, யூனிட் 9. யூனிட் 8, யூனிட் 9. அதாவது யூனிட் 8 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு, மரபு மற்றும் சமூக அறிவியல் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அதிகப்படியான கேள்விகள் கேட்குறாங்க. இந்த யூனிட் 9 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். இது 2ல இருந்தும் அதிகப்படியான கேள்விகள் வருது. இந்த 75 மதிப்பெண்லேருந்து இதில் அதிகமான கேள்விகள் வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். அதாவது கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். இது டெய்லி நம்மளுடைய யூடியூப் சேனலில் டெய்லி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலேருந்து வரப்போகுது நியூஸ் பேப்பர்ஸ். நியூஸ் பேப்பர்லேருந்து மட்டும் தான் வரப்போகுது. சரிங்களா? இதுதான் இது டிஎன்பிஎஸ்சியோட சப்ஜெக்ட் வைஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி தான் படிக்கணும். ஃபஸ்ட்டு இது படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி தமிழ் படிக்கணும். தமிழ், அதுக்கடுத்து மேக்ஸ் டெய்லி போட்டுறணும். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய த பாலிட்டி, ஐஎன்எம், ஜியாகிரஃபி.
எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முக்கியமான டாபிக்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து ஹிஸ்ட்ரி படிக்கணும். அதுக்கு அடுத்து சயின்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் படிக்கணும். அடுத்து யூனிட் 8, யூனிட் 9 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது டெய்லி படிக்கக்கூடிய ஒரு டாபிக். சரிங்களா? இதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இது பிரகாரமாகவே நீங்கள் படிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க் யூ.